அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அடுத்த கட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சின்ன சின்ன பரிகாரங்களும் சின்ன சின்ன பலன்களும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு சமீபத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் எந்த கடவுளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குங்களா? அதாவது ஒரு வரன் பார்த்து பெண் முடிக்கிறதுக்கு போனீங்க, ஆனால் அங்கே தடையாயிடுச்சு. அதே போல் நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்க, அந்த வேலையும் திடீர்னு உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் ஒன்று இருக்குது, ஆனால் அது வராமல் போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, உங்களுக்கு பலன்கள் என்ன இருக்கும், இதெல்லாம் பார்த்துடலாம். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். சூரியன் பெயர்ச்சி சனி பெயர்ச்சியினுடைய நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். பங்குனி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் சில ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பெயர்ச்சியோடு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம், ஸ்ரீராம நவமி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இவையெல்லாம் சொல்லலாம். முருகர், அனுமன், பெருமாள், அதே போல் ராமருக்கு விசேஷம் நிறைந்த மாதம் இந்த மாதம். இந்த பங்குனி மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல அமைப்புகளை கொடுக்கும். சிறிய சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள், சிக்கல்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக உங்களுக்கு நீங்கக்கூடியதாக நல்ல காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு சுப விரயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப விரயம் ஏற்படும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பதட்டமான நிலைமை இருக்கலாம், கஷ்டங்கள் எல்லாம் தீரும், அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும், தொழில் ரீதியாக நல்ல ஏற்றம் இருக்கும், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் கூட பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும், இழுபறியாக உங்களுக்கு இருந்த நிலைமைகள் எல்லாம் கூட படிப்படியாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டால் அந்த பிரச்சனை உங்களுக்கு முடியாது, ஆனால் அது இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழக்குலேயே நீங்கள் வழக்கையே சந்திச்சிட்ருக்கீங்க, இந்த வழக்கில் நீங்கள் வெளிவரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வெளிவர முடியாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இனிமே வரக்கூடிய காலகட்டம் படிப்படியாக அது விலகும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவுல இருந்த பாதிப்புகள் கூட பரிபூர்ணமாக நீங்கும். அதனால் நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு இருக்குது. தடைப்பட்டு இருந்த நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரக்கூடிய பணம் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் கூட எல்லா விஷயங்களிலுமே ஏற்றம் ஏற்படலாம். தொழில் ரீதியாக அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதனால் தொழிலில் நல்ல ஒரு லாபம்தான் இருக்குது. நீங்கள் துணிந்து செய்யலாம். ஆனாலும் அனைத்துமே யோசித்து நல்லபடியாக செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியவே பெற்று கொடுக்கும். அடுத்ததாக திருமண யோகம். கடந்த காலத்தில் திருமண அமைப்பில் ஏற்றமடைந்திருந்த இளைய பருவத்தினருக்கு சுப விஷயங்கள் இப்போது இந்த நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்தில் உண்டாகும். பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறவங்க கடன்களை அடைக்கக்கூடிய சூழலும் கடனை சமாளிக்கக்கூடிய சூழலும் அவர்களுக்கு ஏற்படும். பண வரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் ஏற்படும். இந்த பண வரவு வரும்போதே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க முடியும்.
இதோடு உங்களுக்கு வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு ரொம்ப அற்புதமானது, அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாதத்துக்கு ஒரு முறை சென்று நவகிரகத்தை சுற்றி வந்து அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்மை நடக்கும். சாதாரணமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதே மிக நன்மையான பலனை கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் அகல் தீபம் ஏற்றி இப்போ வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியும். முக்கியமாக உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செய்வது இப்போது இந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு திடீர் என செலவுகள் இருக்கதா செய்யும். அதை மாற்ற முடியாது. வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். குறிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம். பங்குனியில் உங்களுக்கு 2ஆம் பாதியில் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது இப்போது நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவும் முயற்சிகள் கைகூடும் அப்படின்னும், அதே நேரம் விரயமும் அதிகரிக்கும் அப்படின்னும், வருமானம் மற்றும் பணவரவு சீராக இருந்தால் கூட எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. குறிப்பாக மருத்துவ செலவு, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவு ஆகியவற்றில் அதிகமான கவனம் செலுத்தணும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்குறத இப்போது தவிர்க்கணும். நீங்கள் சின்னதாக கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை நாளைக்கு உங்களுக்கு பெரிதாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த கடன் வாங்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியதாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த நேரத்தில் அமையுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டம் நன்மையான பல விஷயங்களும் உங்களுக்கு தர இருக்குது. சுப விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடங்காத எண்ண அலைகளால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் இப்போ ஏற்படக்கூடும். யாரையாவது யாரை நம்புவது, எந்த காரியத்தை செய்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு குழப்ப நிலைக்கு வரீங்க அப்படின்னா, நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறது நல்ல ஒரு லாபத்தையும் ஏற்றத்தையும் நிதான ஒரு நிலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறிய செயலுக்கு கூட இந்த நேரத்தில் நீங்கள் கடுமையாக போராட வேண்டியது இருக்கலாம். அதனால் மன சோர்வு மிகும். திட்டமிட்ட செயல் கூட கடைசி நேரத்தில் காலை வரும் அப்படின்னும் கடந்து வந்த நாட்களில் நடந்த எதிர்மறையான சம்பவங்களை மனதில் இருந்து நீங்கள் எடுக்கிறது நல்லதுங்க. நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை வளமாகும். உங்களுக்கு தூக்கம் குறையலாம். ஜாமீன் போடுறதை தவிர்க்கிறது நல்லது. கண், கை, கால், மூட்டு வலி போன்றவற்றுக்கு சிகிச்சை செய்ய வேண்டியது நல்லது. வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை நிறைவு செய்ய அதிகமான சிரமத்தை சந்திப்பாங்க. சுய கௌரவத்திற்கு கெட்ட பெயர் வராமல் நடந்துக்கிறது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு போதிய நீர் ஆதாரம் இல்லாமல் அவஸ்தையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காது. அரசினுடைய உதவிகள் காலதாமதமாக வந்து சேரலாம். குழந்தைகளுக்கு கல்வியில் நாட்டக்குறைவு, மெத்தன போக்கு நிலவும். சோம்பலும் மறதியும் மிகுதியாகலாம். சொந்த வீடு வாகனம் வாங்க விரும்புகிறவங்க சுய ஜாதகத்தை பரிசோதித்து சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஜனனக்கால ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமானதாக உங்களுக்கு இருக்கும். மேஷராசினர் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஜனனக்கால ஜாதக ரீதியான பல்வேறு தோஷங்களால் திருமண தடைப்பட்டவங்களுக்கு கூட நல்ல வரன் இருக்கும் அப்படின்னும், திருமண தடை அகலும். முதல் திருமணத்தில் மன நிம்மதி இழந்து அல்லல் படுறவங்க தற்போது முயற்சித்தாங்க அப்படின்னா திருமண தடை அகலும். விரும்பிய வரன் கைகூடும். சுய ஜாதகத்தில் 7 மற்றும் 8ஆம் பாவங்களில் பிரச்சனைகளில் இருந்து திருமண தடை இருந்தால் அதற்கு உரிய பரிகார வழிபாடு முறையை கடைபிடித்து திருமணத்தை நடத்த வேண்டியது இருக்கும். அதே போல் ஆண் பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிறைவு செய்யும் விதமாக நல்ல ஒரு யோகம் உண்டாகும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.